ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல கருப்பு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கும் நிலையில தற்பொழுது கருப்பு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது. அதாவது கருப்பு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்குது. எந்த ஒரு காரணத்தினால கருப்பு திரைப்படத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே 5க்கு நீங்களும் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, சாட்டா சொல்லணும் அப்படின்னா இளையராஜா இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பாட்டை படத்தில் பயன்படுத்தினா அதற்கு காப்பிரைட்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இதை கலாய்க்கும் விதமாக கருப்பு திரைப்படத்துல ஒரு சீன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குதாம். இதனால மிகப்பெரிய அளவுல தற்பொழுது எதிர்ப்பு பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்குது. அதாவது நெட்டிசன் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படக்குழு இளையராஜா அவர்களை கேலி செய்யும் வகையில் அமைத்துள்ள காட்சியை உடனடியாக படத்தில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்றதையும் இத்தகைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்றதையும் இளையராஜா அவர்களின் அனுமதியின்றி அவரின் பாடல்களை பயன்படுத்தக்கூடாது என அவர் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் இந்திய அரசியலமைப்பும் காப்புரிமை சட்டமும் வழங்கியுள்ள சட்டபூர்வமான உரிமையாகும் என்றும், அது மட்டுமில்லாம ஒரு இசையமைப்பாளரின் படைப்பு என்பது அவரது அறிவுசார் சொத்து என்றும், அந்த பாடல்களை பொது நிகழ்வுகள், திரைப்படங்கள் அல்லது வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் போது உரிய அனுமதி பெற வேண்டும் என்பதே காப்புரிமை சட்டத்தின் அடிப்படை என்றும், அத்தகைய சட்டபூர்வமான உரிமையை பாதுகாக்கும் செயல்பாட்டை கேலி செய்யும் போக்கில் காட்சிகளை அமைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்றதையும், மேலும் கலை சுதந்திரம் என்ற பெயரில் ஒரு தனிநபரை குறிவைத்து தவறான புரிதலை உருவாக்கும் வகையிலான காட்சிகளை அமைப்பது பொறுப்பற்ற அணுகுமுறையாகும் என்றும், அதனை ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பதும் கண்டனம் தெரிவிப்பதும் சமூகத்தின் பொறுப்பான எதிர்வினையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களை கேலி செய்யும் வகையில் அமைந்துள்ள கருப்பு திரைப்படத்தின் காட்சியை நீக்க வேண்டும் அப்படின்னு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு எக்ஸலத்துல டேக் செய்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆல்ரெடி இளையராஜா இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்துவதாக புகார் கொடுத்துட்டு வந்தாங்க. அனுமதி இல்லாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது கருப்பு திரைப்படத்தில் அதை கேலி செய்யும் விதமாக ஒரு காட்சி பாத்தீங்கன்னா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு தற்பொழுது கடும் எதிர்ப்பு பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.